10th marksல exercise 1.1ல 7th sum a equal to set of all natural number less than 8 ன்னு சொல்லிருக்காங்க. natural numbersனா 1 2 3 ல ஸ்டார்ட் ஆகும். அது வந்து 8 விட கம்மியா இருக்கணும் அப்படினு சொல்லிருக்காங்க. அத a. b வந்து the set of all prime number less than 8 prime number இருக்கணும். அது வந்து 8 விட கம்மியா இருக்கணும் அப்படினு சொல்லிருக்காங்க. c வந்து the set of even prime prime number மட்டும் எழுதி சொல்லிருக்காங்க. வெரிஃபை பண்ணனும். ஃபர்ஸ்ட் என்னன்னா a intersection b cross c அது வந்து ஈக்குவலா a cross c intersection b cross c. அடுத்தது செகண்ட் ஒன் வந்து a cross b minus c equal to a cross b minus a cross c அப்படின்னு ரெண்டு ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வேல்யூ போட்டுக்கலாம். abc க்கு வேல்யூ போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் a என்ன சொல்லிருக்காங்கன்னா set of all natural numbers less than 8 ன்னு சொல்லிருக்காங்க. 1 2 3 ல ஸ்டார்ட் ஆகணும், 8 விட கம்மியா இருக்கணும் அப்படினு சொல்லிருக்காங்க. அப்ப 1 2 3 4 5 6 7 இத a ஓட வேல்யூ. அடுத்து b ஓட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்கன்னா தி செட் பிரைம் நம்பரா இருக்கணும், 8 விட கம்மியா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. பிரைம் நம்பர் இதுல என்னன்னா 2 3 4 வந்து பிரைம் நம்பர் கிடையாது, 5 பிரைம் நம்பர் 7 பிரைம் நம்பர். அதுக்கு மேல போக கூடாது ஏன்னா 8 விட கம்மியா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. c வந்து அடுத்து c என்ன சொல்லிருக்காங்கன்னா தி செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. 2 மட்டும் தான் ஈவன் பிரைம் நம்பர், அதாவது 4 வந்து பிரைம் நம்பர் கிடையாது, 6 பிரைம் நம்பர் கிடையாது, 8 பிரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா எல்லாமே 2 ஆல டிவைட் ஆகும், அதனால 2 மட்டும் தான் வரும். அடுத்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள என்ன இருக்குன்னா a இன்டர்செக்ஷன் b அதை கண்டுபிடிச்சுக்கலாம். a இன்டர்செக்ஷன் b a க்கு b க்கு இருக்க காமனான நம்பர் மட்டும் தான் இதுல போடணும். இங்க வந்து 1 இருக்கு, இங்க 1 இல்ல, அதனால போடக்கூடாது. இங்க 2 இருக்கு, 2 போட்டுக்கலாம். 3 ரெண்டுலயும் இருக்கு, அதனால 3 போட்டுக்கலாம். 4 இதுல இருக்கு, இதுல இல்ல, அதனால போடக்கூடாது. 5 இருக்கு, 5 போட்டுக்கலாம். 7 இருக்கு, 7 போட்டுக்கலாம். இதுதான் a இன்டர்செக்ஷன் b. அடுத்தது a இன்டர்செக்ஷன் b கிராஸ் c. இதோட c வந்து மல்டிப்ளை பண்ண சொல்லிருக்காங்க. கிராஸ் c. இப்ப 2 3 5 7 கிராஸ் 2 2, 2 3, 2 5, 2 7, 2 இத வந்து ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் சைடு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சோம், அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் a கிராஸ் c கண்டுபிடிச்சுக்கலாம். a கிராஸ் c ஈக்குவல் டு a க்கு வேல்யூ என்ன 1 2 3 4 5 6 7. கிராஸ் c க்கு வேல்யூ என்ன only 2 மட்டும் தான். இப்போ அதே மாதிரி தான் எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2. a கிராஸ் c கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது b கிராஸ் c கண்டுபிடிச்சுக்கலாம். b கிராஸ் c ஈக்குவல் டு b ஓட வேல்யூ என்ன 2 3 5 7 2 3 5 7 கிராஸ் 2 அதே மாதிரியே போட்டுக்கலாம். 2, 2 3, 2 5, 2 7, 2. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா a கிராஸ் c இன்டர்செக்ஷன் b கிராஸ் c ன்னு கேக்குறாங்க. இந்த ரெண்டுல இருக்க காமனான நம்பர் எடுத்துக்கணும். இங்க 1, 2 இருக்கு, இங்க வந்து இல்ல. இங்க 2, 2 இருக்கு, இங்க இருக்கு, அதனால அதை எழுதிக்கலாம். இங்க 3, 2 இருக்கு, இங்க 3, 2 இருக்கு, அதனால அதை எழுதிக்கலாம். அடுத்து 4, 2 இருக்கு, இங்க இல்ல. 5, 2 இங்க இருக்கு, இங்க இருக்கு, அதனால எழுதிக்கலாம். அடுத்து 7, 2 தான் இங்க இருக்கு, இங்க இருக்கு, அதனால அதை எழுதிக்கலாம். 6, 2 இங்க இல்ல, அதனால எழுத வேண்டியதில்லை. 7, 2 7, 2. இது வந்து ஈக்குவேஷன் 1, இது 2 ன்னு வச்சுக்கலாம். இப்போ 1 ஈக்குவல் டு 2 1 செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல என்ன இருக்கு 2, 2 இருக்கு, இங்கேயும் 2, 2 இருக்கு. 3, 2 இருக்கு, இங்கேயும் 3, 2 இருக்கு. இங்க 5, 2 இருக்கு, இங்கேயும் 5, 2 இருக்கு. அடுத்து 7, 2 இருக்கு, இங்கேயும் 7, 2. அதனால ஈக்குவேஷன் 1 வந்து ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2 ன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த இதை எழுதிக்கலாம். a இன்டர்செக்ஷன் b கிராஸ் c ஈக்குவல் டு a கிராஸ் c இன்டர்செக்ஷன் b கிராஸ் c. ஹென்ஸ் ப்ரூவ்ட்னு எழுதிக்கலாம். ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்தது செகண்ட் ஒன்னு என்ன கேட்டிருக்காங்க a கிராஸ் b மைனஸ் c வந்து ஈக்குவலா a கிராஸ் b மைனஸ் a கிராஸ் c க்கு ஈக்குவலான்னு பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பிராக்கெட்ல என்ன இருக்கு b மைனஸ் c அதை எழுதிக்கலாம். b மைனஸ் c b ல என்ன இருக்கு என்னென்ன வேல்யூ இருக்கு 2, 3, 5, 7 மைனஸ் c ல என்ன இருக்கு 2. இப்போ இது என்ன b, c னா
இந்த பில இருந்து சியை கழிக்க சொல்லியிருக்காங்க. சில என்ன இருக்கு, 2 இருக்கு. அதை வந்து பில இருந்தா அதை கழிச்சு விட சொல்லணும். இந்த 2வை இங்க இருந்தா அதை கழிச்சிடணும், அவ்வளவுதான். இப்போ b, c ஈக்குவல் டு 3, 5, 7 அவ்வளவுதான். சில 2 இருக்கங்காட்டி அதை பில இருந்து கழிக்க சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். இப்போ a கிராஸ் b மைனஸ் சின்னு போட்டுக்கணும். அடுத்தது கண்டுபிடிக்கணும். a கிராஸ் b மைனஸ் சி ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன, 1, 2, 3, 4, 5, 6, 7. கிராஸ் b மைனஸ் சி என்ன, 3, 5, 7. சேம் எப்பயும் போல கிராஸ் பண்ணிக்கோங்க. 1, 3, 2, 3, 3, 4, 3, 5, 3, 6, 3, 7, 3. சேம் அதே மாதிரி 2, 5, 1, 5, 2, 5, 3, 5, 4, 5, 5, 6, 5, 7, 5. அதே மாதிரி 1 இருந்து 7 போடு. 1, 7, 2, 7, 2, 3, 7, 4, 7, 5, 7, 6, 7, 8, 7. இப்போ இது 7, 7 கிராஸ் பண்ணியாச்சு. இதான் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். செகண்ட் கொஸ்டினுக்கு இதான் ஈக்குவேஷன் 1. அடுத்தது இது கண்டுபிடிச்சிக்கலாம். a கிராஸ் b அது கண்டுபிடிச்சிக்கலாம், பிராக்கெட்ல இருக்குது. அடுத்து a கிராஸ் c கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாம். a கிராஸ் b கண்டுபிடிச்சிக்கலாம். a கிராஸ் b ஏல என்ன இருக்கு, 1, 2, 3, 4, 5, 6, 7. கிராஸ் b என்ன இருக்கு, b என்ன 2, 3, 5, 7. a கிராஸ் b கண்டுபிடிக்கிறதுக்கு 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. அடுத்து 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. 4, 2, 4, 3, 4, 5, 4, 7. அடுத்தது 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. அடுத்தது 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. அடுத்தது 7, 2, 7, 3, 7, 5, அப்புறம் 7, 7. இதுதான் a கிராஸ் b. சேம் இதே மாதிரியே a கிராஸ் c கண்டுபிடிச்சிக்கோங்க. a கிராஸ் இது வந்து a கிராஸ் b. c 1, 2, 3, 4, 5, 6, 7. கிராஸ் சியில் வந்து என்ன இருக்கும், ஒரே ஒரு வேல்யூ 2 தான் இருக்கும். இது வந்து 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இப்போ என்ன கேட்டுருக்காங்க, b மைனஸ் a கிராஸ் c இதை கண்டுபிடிக்கணும். அதாவது a என்னன்னா a கிராஸ் bல இருக்கிற வேல்யூ a கிராஸ் cல இருந்துச்சுன்னா அதை வந்து அடிச்சு விட்டுறணும், மைனஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் 1, 2 இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு, அதனால இதை மைனஸ் பண்ணிக்கலாம், இதை அடிச்சு விட்டுலாம். அடுத்தது 2, 2 இதுல இருக்கா இருக்கு, அதனால இதையும் அடிச்சு விட்டுலாம். அடுத்தது 3, 2 இருக்கா இருக்கு, அதையும் அடிச்சு விட்டுலாம். அடுத்தது 4, 2 இருக்கு, அதையும் அடிச்சு விட்டுலாம். 5, 2 இருக்கு, அதையும் அடிச்சுட்டலாம். 6, 2 இருக்கு, அதையும் அடிச்சுட்டலாம். 7, 2 இருக்கு, அதையும் அடிச்சுட்டலாம். இப்போ இந்த ரிமைனிங் வேல்யூ எல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். அதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? a, cல என்னென்ன வேல்யூலாம் இருக்கோ அதெல்லாம் a கிராஸ் cல இருக்கிற வேல்யூவை a கிராஸ் cல மைனஸ் பண்ணிக்கணும். அதுதான் இது. இப்போ ரிமைனிங் நம்பர்ல எழுதிக்கலாம். 1, 3, 1, 5, 1, 7. சேம் 2, 3, 2, 5, 2, 7. 3, 3, 3, 5, 3, 7. 4, 3, 4, 5, 4, 7. அடுத்து 5, 3, 5, 5, 5, 7.
6, 3, 6, 5, 6, 7. 7, 3, 7, 5, 7, 7. இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ 1 ஈக்குவல் டு 2 செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, எங்கே இருக்கு, இங்கே தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், இங்கே 1, 3 இருக்குது, இங்கேயும் இருக்குது. அடுத்தது 2, 3 இருக்குது, இங்கேயும் இருக்குது. 1, 3 இருக்குது, 2, 3 இருக்குது, ரெண்டு பக்கமும் இருக்குது. 3, 3 இருக்குது, 4, 3 இருக்குது, 5, 3 இருக்குது. இங்கே பாருங்க, 1, 2 இருக்கா, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அடுத்து 2, 3 அது இருக்குது. 3, 3 இருக்குது, 4, 3 இருக்குது, 5, 3 இருக்குது, 6, 3 இருக்குது, 7, 3 இருக்குது. அடுத்தது 1, 5 இருக்குது, 2, 5 இருக்குது, 3, 5 இருக்குது, 4, 5 ரெண்டு பக்கம் இருக்குது, 5, 5 இருக்குது, 6, 5 இருக்குது, 7, 5 இருக்குது. சேம் 1, 7 இருக்குது, 2, 7 இருக்குது, 3, 7 இருக்குது, 4, 7 இருக்குது, 5, 7 இருக்குது, 6, 7 இருக்குது, 7, 7 இருக்குது. இப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னா ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு அதான் இருக்கும். இப்போ A கிராஸ் B மைனஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் B minus A minus C. A cross C. A cross B minus C equal to A cross B minus A cross C. Hence verified. Two provides. Thank you for watching our channel. Subscribe பண்ணிக்கோங்க.